ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு ஒரு விருந்து. இதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன், 1/4 கிலோ மட்டன், ஒரு மண்ணீரல். இதை வச்சு இன்னைக்கு ஒரு விருந்தை தயாரிக்க போகிறோம். இதுக்கு நான் வாங்கியிருந்த மசாலா எல்லாமே எம்ஜிஆர் மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சிக்கன் 65, மட்டன் மசாலா, ரசப்பொடி. இது எல்லாமே நோ நெஞ்சரிச்சல், நோ ஆர்டிஃபிஷியல் கலர், எக்ஸ்ட்ரா உங்களுக்காக ஃப்ளேவருக்காக எதுவுமே சேர்க்கல. வீட்டில் நம்ம எப்படி செய்வோமே அதே மாதிரி எம்மையாக இருந்துச்சு. அதை வச்சு தான் இன்றைக்கான விருந்தே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பிரியாணி கூட சிக்கன் 65க்கு எல்லாமே ஊற வச்சு எடுத்துகிட்டேன். ஒரு 2 டம்ளர் போல் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். மசாலா வந்து பிரியாணிக்கும் தனியாக எதுவும் சேர்க்கல. கரம் மசாலா, நார்மல் மிளகாத்தூள், தயிர், உப்பு எல்லாம் சேர்த்து சிக்கனோட வதக்கி எடுத்துக்கிட்டேன். ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் புளி மட்டும் சேர்த்துக்கிட்டு இந்த மசாலா, கொஞ்சமாக தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்து தாளித்து கொட்டினேங்க. அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். அவ்வளோ காரம்லாம் கிடையாது. பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65யும் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். செம்ம கிறிஸ்பியாக சாஃப்டாக வந்தது. டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க. கொஞ்சமாக மண்ணீரல் சுவரொட்டி சொல்லுவோம்ல, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையும் ஒரு பக்கத்தில் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்குமே மட்டன் மசாலா ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்தேன். பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ரசம், சாப்பாடு, மட்டன் கிரேவி கூட சிக்கன் 65, அப்புறம் இது எல்லாமே இன்றைக்கான விருந்துக்கு நான் எடுத்துக்கிட்ட மசாலா பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மசாலா. இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேலே கொடுத்துருக்கேன். கூட அவங்கள நீங்கள் இன்ஸ்டாலே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் அவங்கள இன்ஸ்டாலே டேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டாட்டா, பாய்.